சிவாய நம. அனைவருக்கும் வணக்கம். அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி. பிரம்மஹத்தி தோஷம். ஸோ நிறைய பேரோட வாழ்க்கையில் எல்லாமே அடுத்த கட்ட ஒரு உயர்வை நோக்கி போகாமல் இருப்பதற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தடை இருக்குது அப்படின்னா பிரம்மஹத்தி தோஷமாக தான் இருக்கும். இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு சொல்லக்கூடியது குரு சனி இந்த 2 பேரோட சேர்க்கையில் பார்வையில் ஏற்படக்கூடியது. அதுவும் சேர்க்கையிலன்னு சொல்கிறத விட பார்வையில்னு சொல்லலாம். ஸோ பொதுவாக ஜாதகங்கள் எல்லாம் பார்க்கும்பொழுது எல்லாரும் என்ன நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா, குருவை சனி பார்த்தாலே பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு நிறைய ஜாதகங்களில் சொல்லி 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 நிறைய இதுவெல்லாம் நடந்திருக்கு. ஸோ நிறைய கிளைண்ட் எல்லாம் சொல்லுவாங்க, நான் இந்த ஜாதகத்தை எடுத்துன்னு போய் காட்டணும் போதே என் ஜாதகத்தில் பிரம்மஹத்தி தோஷம்னு இருக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு என்ன ரெண்டுன்னு கேட்டால், இந்த கோயில் போங்க, அந்த கோயில் போங்க, அந்த பரிகாரம் பண்ணுங்கள், இப்படியே கண்டினியூஸாக சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே இந்த பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றது யாருக்கு தாக்கும்? ஒரு ஜாதகத்தில் இந்த தோஷம் அப்படின்னாலே ஒரு குறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அந்த தோஷம் ஒரு ஒரு யோகமாக எப்படி நம்ம மாற்றலாம் அப்படின்றத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகம்னாலே ஜோதிட ரீதியாக கிரகத்தோட சேர்க்கையை தாங்க அது குறிப்பிடுது. அது யோகம் அப்படின்னாலே ராஜா போல வாழ்வாங்க, நல்ல ஒரு ஆடம்பரம் அப்படிலாம் கிடையாது. ஒரு கிரகத்தோடைய சேர்க்கையை குறிப்பிடுறது தான் யோக பலன்கள் அப்படின்னு ஜோதிட வார்த்தை. ஸோ இது தோஷம் அப்படின்றது நம்ம ஒரு வட்டத்துக்குள்ளே இருப்போம். அந்த வட்டத்தை தாண்டி நம்மளால் போக முடியாத ஒரு காலகட்டம். அது நம்ம எவ்வளோ தான் எஃபெக்ட் போட்டு நிறைய விஷயங்கள் நம்ம ட்ரை பண்ணாலும் அதை தாண்டி அந்த வட்டத்தை தாண்டி நம்மளால் வெளியேறவே முடியாது. ஒரு டைம் நமக்கான ஒரு டைம் ஒரு பர்டிகுலர் டைமில் வரும் பாருங்கள். அப்போ தான் அந்த வட்டமே கொஞ்சம் ரிலீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம அதுக்கப்புறம் தான் அதுலேருந்து வெளியேற மாதிரி இருக்கும். ஸோ வட்டத்துக்குள்ளே இருக்கும்போது நம்மளால் எதையும் செய்ய முடியாது இல்லையா? வெளியே போன பிறகு தான் நம்மளால் இந்த என்ன சொல்கிறதுனா நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும், நிறைய விஷயங்களை ட்ரை பண்ண முடியும். ஸோ அது ஒரு ஒரு துன்பமான ஒரு நிலையை கொடுக்கும். இந்த பிரம்மஹத்தி தோஷத்தில் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வெக்ஸ் ஆகிடுவாங்க. தான் என்ன பண்ணுறோன்றது அவங்களுக்கே தெரியாமல் இருக்கும். கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுவாங்க. தான் யாருன்ற அந்த உணர்தலை ஒரு உணர்வு நிலையை தராத ஒரு நிலையை இந்த பிரம்மஹத்தி தோஷம் கொடுத்துடும். ஸோ இந்த பிரம்மஹத்தி தோஷத்தில் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றது புராண கதைகள் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பிரம்மஹத்தி தோஷத்துக்கும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த அமாவாசை, மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களுக்கும் என்ன தொடர்பு? யாரெல்லாம் இதற்கான சில வழிமுறைகளை ஒரு பூஜை முறைகளை மேற்கொள்ளலாம் அப்படின்றத பற்றி நீங்கள் முழுமையாக ஒரு புரிதலோடு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மட்டும்தான் அடுத்த கட்டத்தை இதை வச்சு நீங்கள் எப்படி நீங்கள் உங்ககிட்ட இருக்கக்கூடிய அந்த வட்ட வலையிலேருந்து எப்படி வெளியே வர முடியும் அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஜோதிட ரீதியாக யாருக்கு பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்றத பற்றி நாம் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? பொதுவாக நிறைய அஸ்ட்ராலஜர் என்ன சொல்லுவாங்க, குரு சனியோட பார்வையை இருந்தாலே பிரம்மஹத்தி தோஷம் தாங்க எடுத்துன்னு போங்கன்னுவாங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையவே கிடையாது. பிரம்மஹத்தி தோஷம் என்பது லக்னத்தில் குரு இருந்து அந்த குருவை சனி எங்கேருந்து பார்த்தாலும் 3, 7, 10 இந்த பார்வையில் சனி குருவை லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி பார்ப்பதே பிரம்மஹத்தி தோஷம். லக்னத்தில் குரு இருக்கணும். பொதுவாக என்ன சொல்லுவோம், லக்னத்தில் குரு இருந்தால் திக்பலம், லக்னத்தில் குரு இருந்தால் ஜாதகர் ஓஹோ ஆஹா அப்படி இப்படின்னு உண்மைதான், இல்லை மறுப்பதற்கு இல்லை. அந்த லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி பகவான் தன்னுடைய 3, 7, 10 பார்வையாக எங்கேருந்து பார்த்தாலும் அவருக்கு தான் பிரம்மஹத்தி தோஷம் செயல்படும். ஸோ இந்த பிரம்மஹத்தி தோஷம் இவருக்கு தான் செயல்படும்னு நம்ம சொல்லிட்டோம். ஆனால் இது எப்படி அப்படின்னா புராண கதைகளோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது ராமபிரான். ராமபிரான் பிறந்தது கடகலக்னம், கடகராசி. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். அவருடைய ஜென்ம லக்னத்தில் குரு, லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி 10ஆம் பார்வையை பார்த்தார். இது ஒரு கதை, சரிங்களா? அப்படி பார்க்கும்பொழுது அவர் ராவணனை வதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் தான் சில பூஜை முறைகள் ராமேஸ்வரத்தில் விக்கிரகம் வச்சு வழிபாடு பண்ணி, மணலால் விக்கிரகம் பண்ணி அதை வழிபாடு பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு அதுலேருந்து ஒரு விமோச்சனம் கிடச்சிது. இது ஒரு கதை. அடுத்து
இதற்கும் முன்னாடி அப்படின்னு பார்க்கும்பொழுது வந்து தட்சன் தட்சன் வந்து குரு. ஓகேங்களா? தட்சன் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், சதிதேவியோடைய தந்தையானவர். தட்சனுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு மைனஸ் என்னன்னா, சகலத்தையும் கற்றறிந்தவர், குருக்கு நிகரானவர், தட்சணாமூர்த்தின்னு போற்றக்கூடியவர். எல்லாமே ஒரு குரு தான் ஒரு பிரகஸ்பதி. ஸோ அந்த பிரகஸ்பதிக்கு நான் அப்படின்ற ஆணவ அகங்காரம் ரொம்ப ரொம்ப அதிகம். நான்ற ஆணவ அகங்காரத்தால் தான் அந்த பிரகஸ்பதியோடைய தலை 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 வந்து வீரபத்ரரால் வந்து வதைக்கப்பட்டது. ஸோ அந்த எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அந்த புராண கதைகள் வந்து பேசணுன்னா இந்த பதிவு பத்தாது, ரொம்ப லென்த்தாக போகும். ஸோ அந்த நான்ற ஒரு கர்வத்தை வந்து ஒரு பிரகஸ்பதி கொண்டிருந்ததால தான் அவருடைய அந்த தலை வந்து வீரபத்ரரால் வந்து வெட்டப்பட்டது. ஸோ அந்த இடத்துல பிரகஸ்பதின்றவர் குரு. ஸோ அவருக்கு வந்து என்ன நடந்தது அப்படின்னா, வீரபத்ரரால் அந்த ஆணவ அகங்காரத்தை அழித்து அதுக்கப்புறம் வந்து ஆட்டுத்தலையை வந்து அவருக்கு பொருத்தினாங்க. இது 2வது. 3வது, மாசி மாத அமாவாசை எங்கே ரொம்ப ரொம்ப விசேஷமாக நடக்கும் அப்படின்னா, மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில். நிறைய பேருக்கு வந்து குலதெய்வமாக இருக்கக்கூடிய ஒரு தாய். மலையனூர் அங்காளம்மன் கோவில் அப்படின்னும் பொழுதே நம்ம எல்லாருக்குமே தெரியும், மாசி மாதம் மசாலா கொள்ளை ரொம்ப ரொம்ப விசேஷம். அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த வரலாறு என்ன, புராண கதைகள் என்ன அப்படின்னா, பிரம்மதேவரால் வந்து சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அதுக்கப்புறம் அந்த சிவபெருமானுக்கு வந்து என்னென்னா கபாலம் வந்து கையில் வந்து ஒட்டிக்குது. அதுலேருந்து அவர் ரொம்ப ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையெல்லாம் மாட்டிக்கிட்டு கடைசியில் அந்த இடத்துக்கு வராரு. மலையனூருக்கு வந்து அங்கே தான் அந்த தாய் வந்து அவங்கள வந்து பிரம்மதேவ் அது உணவளித்து அதன் மூலமாக வந்து சிவபெருமானுக்கு வந்து ஒரு விடுதலை கொடுத்து அந்த ஹத்தி தோஷத்தை வந்து நீக்குறாங்க. இது வந்து ப்ரீஃபாக சொல்லணும்னா ஒரு சின்ன ஷார்ட்டாக சொல்கிறேன். ஸோ அப்படி நீக்கிட்ட அந்த கபாலத்தை தன் காலடியில் வைத்தாள் தாய். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இந்த கபாலம்ன்றது வந்து தலை, சரிங்களா? கபாலன்றது வந்து தலை. இதில் இந்த பிரம்மதேவர் அப்படின்றவர் குருவானவர், குருவுக்கு இணையானவர், அவர் தான் வேதத்தை படித்தவர். அப்படி இருக்கும் பொழுது அவருக்கு வந்து நான்ற ஒரு கர்வம் வந்து ஏற்படுது. ஸோ அவரோட நான்ற அந்த கர்வம் ஏற்படும் பொழுது அந்த தலையை வந்து கொய்து அதுக்கப்புறம் தான் சிவபெருமானுக்கே அதுலேருந்து அந்த ஒரு தோஷம் வந்து வந்துடுது இல்லையா, பிரம்மஹத்தி தோஷம். அது வந்து அதுலேருந்து விடுதலை வரும்பொழுது தான் அந்த இடத்துக்கு போகும்பொழுது தான் தாய் அவதாரம் எடுத்து அவங்கள வந்து அந்த பிரம்மஹத்தி தோஷத்துலேருந்து விடுவிக்கிறாங்க. ஸோ இதுலேருந்து நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, கபாலம்ன்றது லக்னம், தலை. கபாலன்றது தலை. ஒரு மனிதனுடைய ஜாதகத்தில் தலைன்னு சொல்லக்கூடியது வந்து லக்னம். இந்த லக்னத்தில் குரு இருந்து அந்த குருவை சனி பார்க்கும் பொழுது வரக்கூடிய தோஷம்தான் பிரம்மஹத்தி தோஷம். இதுக்கு முன்னாடி யாருன்னா சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு தெரியாது. பட் என்னோட குருநாதர் எனக்கு போதிச்சது இதுதான். நிறைய பேரோட ஜாதகங்களில் வந்து குரு சனியோட சேர்க்கை இருந்தாலே, பார்வை இருந்தாலே பிரம்மஹத்தி தோஷம்னு சொல்கிறாங்க. அது கிடையாது. லக்னத்தில் இருக்கக்கூடிய குருவை சனி பார்த்தால் மட்டுமே அது பிரம்மஹத்தி தோஷம். ஏன்னா புராண கதைகளில் சொல்லப்பட்ட விஷயங்களும் இதுதான். தலைதான் வந்து கபாலம். ராமபிரானுக்கும் லக்னத்தில் குரு, அதாவது அவருக்குமே லக்னத்தில் குரு இருந்ததுனால தான் ராவணனை வந்து வதம் பண்ணார். அதாவது சனியோட பார்வை பெற்றதுனால. அது போக பிரகஸ்பதியோக்கும் பிரம்மதேவருக்கும் தலைதான் வந்து ஒரு பிரம்மஹத்தி தோஷத்தை வரத்துக்கான ஒரு காரணமே. ஏன்னா அவங்களோட ஆணவ அகங்காரம் எங்கே இருந்ததுன்னா தலையில் தான் இருந்தது. ஸோ அந்த தலை அப்படின்றது கபாலம். அந்த கபாலம் அறுபட்டால் அவருடைய அந்த நான்ற ஆணவ அகங்காரம் அழிந்துவிடும். இதுதான் அதோட சூட்சமமான ஒரு. இதில் மறைமுகமாக சொல்லப்பட்ட விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஸ்ரீ ராமபிரான் ராவணனை வதம் பண்ண பிறகு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் எப்படி கிளியர் பண்ணார் அப்படின்னா,
புனிதமான ஒரு கடல் ராமேஸ்வரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அங்க மணலால தன் கையால சிவலிங்கத்தை வடித்தார். தன் கைகளால் சிவலிங்கத்தை வடித்து அங்க வைத்து பூஜை பண்ணி பிரதிஷ்டை பண்ணார். ஸோ இதில் நம்ம கையால் சிவலிங்கத்தை வடிவமைக்கிறது இந்த காலத்துக்கு சாத்தியம் கிடையாது. ஆனால் சிவபெருமானுடைய வழிபாடை ஆத்மார்த்தமாக தொடர்ந்து செய்து வர வேண்டும். தொடர்ந்து செய்து வர வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சிவபெருமானை நம்ம வழிபாடு பண்ணுறோம் அப்படின்னாலே காலத்தை வெல்லலாம். காலத்தை வெல்லலாம் அப்படின்னாலே எல்லாத்தையுமே அங்கே வென்றுடலாம். ஸோ சிவபெருமானை வழிபாடு செய்யலாம். அடுத்து மேல்மலையனூர் அங்காளம்மன் கோவில். ஸோ பிரம்மஹத்தி தோஷம் இருக்கிறவங்க மாதம் அங்கே வரக்கூடிய அமாவாசை நாட்களில் போயிட்டு அங்கே அந்த தாயை ஆத்மார்த்தமாக வணங்கி வரலாம். இல்லைங்க அப்படின்னும் பொழுது இந்த மாசி மாதம் வரக்கூடிய அமாவாசை நாட்களை தவற விடாமல் அங்கே போய் ஆத்மார்த்தமாக அந்த அம்மா கிட்ட சரணாகதி அடைஞ்சிருங்க. நீங்கள் போய் அங்கே போயிட்டு இதெல்லாம் பண்ணணும் அது பண்ணணும்னு எல்லாம் கிடையாது. உங்களோட முழு பக்தியையும் ஒரு எவ்வளோ ஒரு மனக்கசப்போடு நம்ம இருப்போம் இல்லையா? ஸோ அது எல்லாமே நம்ம எங்கே போய் தீர்க்கப்போனால் இறைவன் கிட்ட தான். ஸோ நீங்கள் அந்த தாய்கிட்ட போய் இறுக்கமாக காலை பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிக்கிட்டு உங்களுடைய மனக்குமுறலை உங்களோட ஆத்மார்த்தமாக அங்கே சொல்லி வழிபாடு பண்ணுங்கள். கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்லது நடக்கும். நல்ல மாற்றங்கள் நடக்கும். சும்மா நிறைய பேர் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம புராண கதைகள் எதுவுமே ரொம்ப எளிமையாக சொல்லலை. ஒவ்வொரு கோவில்லையும் ஒரு தல வரலாறுக்கு பின்னாடி நிறைய விஷயங்கள் மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு புராண கதைகள்லையும். ஸோ அதெல்லாம் ஏன் எதுக்குன்றத நம்ம நிறைய ஆராய்ச்சி பண்ணும்பொழுது தான் தெரியும். இந்த தகவல் உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இது போன்ற ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த பதிவுகள் பற்றி நீங்கள் முழுமையாக தெரிஞ்சுக்கணுன்னா அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி என்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும், ஷேர் செய்யவும், உங்களுடைய கருத்துக்களை தவறாமல் பதிவு செய்யவும். நன்றி, வணக்கம், வாழ்க நலம். ஓம் சிவாய நம. அஸ்ட்ராலஜர் ஆயில்ய மைத்திலி.